திருச்சுழி அருகே பருத்தியில் மோசடி செய்த திமுகவைச் சேர்ந்த வெளியூர் வியாபாரியை விவசாயிகள் விரட்டி அடித்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களான சொக்கம்பட்டி, ஏரம்பட்டி, கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் பருத்தி பயிரிட்டு உள்ளனர். தற்போது பருத்தி வெடிக்க தொடங்க அமோக விளைச்சலை கண்டுள்ள நிலையில் திருச்சுழியைச் சேர்ந்த அடைக்கலம் என்பவர் பருத்திகளை விற்பனை செய்ய உள்ளூர் வியாபாரிகளை அணுகியுள்ளார். ஒரு குவாண்டல் 6700 ரூபாய்க்கு தருவதாக உள்ளூர் வியாபாரி கூறிய நிலையில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த வியாபாரியும் திமுகவைச் சேர்ந்தவருமான சத்யராஜ் என்பவர் ஒரு குவாண்டல் பருத்திக்கு 7300 ரூபாய் தருவதாக கூறியுள்ளார். இதனையடுத்து பருத்தியை விற்பனைக்கு கொண்டு வந்தபோது எலக்ட்ரானிக் மிஷினில் எடை போட்ட சத்யராஜ் 3 குவாண்டால் வரை மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் அடைக்கலம் வியாபாரி சத்யராஜிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அவருடன் சேர்ந்து அங்கிருந்த மற்ற விவசாயிகளும் சத்யராஜிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட சலசலப்பு ஏற்பட்டது. ஆமனா கரெக்டா தான் இருக்கணும். அரக்கலா பருத்தியை கூட எடுக்கிறோம், 50 எடுக்கிறோம். அதுல எப்படி அப்புறம் அதுல கூட ஒரு பருத்தி 5 குண்டால் பருத்தி 3 குண்டால் நிறுத்திருக்கீங்க. அப்போ இதுக்கு இன்ஃபார்மெண்டர் புற பேர் ஓட்டாங்க. நான் வரும்போது ஓட்டாங்க. வீடியோ எடுத்து போட்டு விடுறேன் பார்த்தவனுக்கு. அவன் இந்த தராஜ் வந்து முதல்ல மொத்தத்துக்கு ஊர்ல ஒரு 200 வீடு மேல அள்ளிட்டாங்க. இதைத் தொடர்ந்து அசம்பாவிதம் ஏதும் நடக்கும் முன் தனது கூலி ஆட்களை அழைத்துக் கொண்டு வியாபாரி சத்யராஜ் அங்கிருந்து சென்று விட்டார். திருச்சுழி சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் சத்யராஜ் போன்ற வெளியூர் பருத்தி வியாபாரிகளிடம் எடை சம்பந்தமாக மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுபோன்ற மோசடியில் ஈடுபடும் நபர்கள் மீது போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். சமக்கல்வி நமது உரிமை, விழித்திடு தமிழகமே. தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவு தாரீர், மாபெரும் கையெழுத்து இயக்கம். அழைக்கிறார் பாஜக மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதரன்.